அம்மா இங்க பாருங்களேன், இணையதளத்துல எக்ஸசைஸ் ஃபாஸ்டிங்னு ஹெல்த் பத்தி ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. நானும் இதையெல்லாம் ஃபாலோ பண்ணி ஹெல்த்தியா மாற போறேம்மா. நிச்சயமா கண்ணா, இதெல்லாம் நல்ல விஷயம்தான். மருத்துவர்களோ இன்ஃபுளுசர்களோ அவங்க அனுபவத்துல ஒரு நல்ல நோக்கத்தோட தான் இத பத்தி பகிர்ந்துக்கிறாங்க. அதுல எந்த தப்பும் இல்ல. ஆனா இணையதளத்துல பார்க்கறதுனாலயே அது முழு உண்மை ஆகிடாது இல்லையா? எந்த ஒரு விஷயத்த யார் சொன்னாலும் அதை அப்படியே நம்பாம அதோட உண்மையான தன்மையை ஆராய்ஞ்சு பார்க்கணும். வள்ளுவர் குறள்ல சொன்னதை பார்ப்போமா? எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. யார் சொன்னாலும் கேள், ஆனா அது உண்மையான ஆராய்ஞ்சு அறிஞ்சுக்கோ. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும், எந்த செய்தியை யார் வந்து சொன்னாலும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அதன் உண்மையை ஆராய்ஞ்சு பார்ப்பதே நமது அறிவு. இணையதளத்துல வர்ற எல்லா தகவல்களும் தப்புன்னு நான் சொல்லல. ஆனா அது எதை கேட்டாலும் அது உண்மையான அலசி ஆராய்ஞ்சு பாக்குற அறிவை நாம வீட்லயே குழந்தைகளுக்கு கத்து கொடுக்கணும். வெறும் பயனுள்ள சொற்களை பேசுறது மட்டும் பேச்சு திறன் இல்ல. மத்தவங்க பேசுறதுல எது உண்மைன்னு ஆராய்ஞ்சு புரிஞ்சுக்கிற தெளிவையும் குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். அது நம்ம வீட்ல இருந்தே பழக்குவோம். அடுத்த பேச்சு திறனில் சந்திப்போம். இது குட்டி குரல் பெரிய பொருள். குட்டி குரல் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.